இங்க நம்ம ஹீரோவோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவர் ஆசைப்பட்டபடியே நம்ம ஹீரோவே அவரோட கடை எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறான். ஆனா ஹீரோ போடுற டீ அவரோட அப்பா போடுற அளவுக்கு இல்லாததால வர கஸ்டமருமே டீயை குடிச்சு பார்த்துட்டு அந்த டேஸ்டே பிடிக்காம அப்படியே வச்சுட்டு போயிடுறாங்க. இப்படியே போக போக கஸ்டமர்ஸ் யாருமே கஃபேக்கு வராததால கஃபேவோட வியாபாரமே ரொம்பவே குறைஞ்சு போயிருது. கஃபேவோட நிலைமை இப்படி இருக்கிறதால என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னோட லவர் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கால் பண்ணி உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பி வர சொல்லுவாரு. இப்ப ஹீரோவுமே அவசர அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்த்தா இவனோட அம்மாக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கிறதால சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணாத அவங்களோட உயிரவே காப்பாற்ற முடியும்னு சொல்லிடுறாங்க. ஆபரேஷன் பண்றதுக்கு ஹீரோ கிட்ட பணம் இல்லாதால யார்கிட்டே உதவி கேட்டு பார்த்திருப்பான். ஆனா எதுவுமே கிடைச்சிருக்காது. கடைசியில ஹீரோக்கு எந்த ஒரு வழியுமே இல்லாதால கஃபேவோட பத்திரத்தை ஒருத்தர் கிட்ட வித்து பணம் வாங்குறதுக்காக வந்திருப்பான். அவருமே ஒரு நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு உள்ள போயிருப்பாரு. அந்த நேரம்னு பார்த்து ஹீரோவோட அப்பா ஃப்ரெண்ட் கால் பண்ணி ஆபரேஷனுக்கு தேவையான எல்லா பணத்தையுமே கட்டியாச்சு, நீ உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு சொல்லுவாரு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஹீரோவுமே ஆபரேஷனுக்காக யார் பணம் கட்டினதுன்னு சொல்லி கேட்கும்போது அவரு காலையில இருந்து நான் இங்க தான் இருக்கேன், ஆனா யார் பணத்தை கட்டினதுனே தெரியலன்னு சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோவுமே டாக்டர் கிட்டே கேட்கலான்னு போய் கேட்கும்போது அந்த ஆபரேஷன் பண்றதுக்காக பணம் கட்டினதா சொல்றாங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவோட அப்பா காஃபேக்கு போயிட்டு இவங்க சோகமா உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. இதை பார்த்த ஹீரோட அப்பா அவங்க கிட்ட வந்துட்டு உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அதுக்கு அவங்களும் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக வச்சிருந்த பணம் திருடு போயிருச்சு, இப்ப ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியாம புலம்பிட்டு இருப்பாங்க. இதை கேட்டதும் ஹீரோட அப்பா அவர்கிட்ட இருந்த பணத்தை எடுத்து கொடுத்து உதவி செஞ்சிருப்பாரு. இப்ப ஆபரேஷன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவா அவனோட அம்மா கிட்ட உங்களுக்கு இப்ப சாப்பிட என்ன வேணும்னு சொல்லி கேட்பான். அதுக்கு அவங்களும் உங்க அப்பா போற டீயை சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லுவாங்க. டீ போட்டு முடிச்சதும் அதை எடுத்துட்டு வந்து அம்மாக்கு குடிக்க கொடுப்பான். குடிச்சு பார்த்தா அவங்களும் அப்பா போற டீ மாதிரியே இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டு போறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோவோட கஃபேலையும் ஹீரோ போற டீ அவன் அப்பா போற டீ மாதிரியே டேஸ்ட் இருக்கிறதால கஸ்டமர்ஸ் அதிகமா வர ஆரம்பிக்கிறாங்க. இதை பாக்குற ஹீரோவுமே அப்பாவோட ஆசை நிறைவேற்றதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறான்.